கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 1:8 பார்க்கும்பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் யாரை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற யாரை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். உங்களுடைய வரப்போகிற ப்ரமோஷனுக்கு விரோதமாக செயல்படலாம். நீங்கள் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மேலே பொறாமையில் அவங்க செயல்படலாம். நீங்கள் செய்யாத காரியத்தை சொல்லி உங்களை மனமடி வாக்கும்படியாக அந்த வேலையிலேருந்து உங்களை எடுக்கும்படியாக செயல்படலாம். பிஸ்னஸில் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த பிஸ்னஸில் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க, அந்த தொழிலை விட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது, அந்த தொழிலை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடி உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். இல்லை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். இல்லை உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்து உங்கள் குடும்பத்தை கெடுக்கும்படி தீங்கு செய்யும்படி உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். இப்போ எந்தெந்த காரியத்திலலாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிறார்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவருக்கு பயப்படாத. வேலையில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, அவங்களுக்கு பயப்படாத. நான் அவங்க கூட தானே இருக்கேன். என்னை மீறி எந்த காரியம் உன்னை செய்ய முடியாது. அவர்களுக்கு பயப்படாத. உன்னை பாதுகாக்க முடியாது, நான் அவங்க கூட தான் இருக்கேன். உன் வேலையில் நான் அவங்க கூட தான் இருக்கேன். பிஸ்னஸில் உனக்கு விரோதமாக பல காரில் பேசலாம். பிஸ்னஸில் உன்னை அழிக்கப்படிய பல திட்டங்கள் செய்யலாம். ஆனால் பயப்படாத, நான் அவங்க கூட தான் இருக்கேன். அவங்களுக்கு பயப்படாத. உன் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்களை குறித்து பயப்படாத. நீ செய்யாத தவறை சொல்லி உனக்கு விரோதமாக அவதூறு பண்ணுறவங்களுக்காக நீ பயப்படாத. பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை குறித்து நீ பயப்படாத. இல்லை கடன் பிரச்சனால் அவங்க வந்து என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நீ பயப்படாத. உன்னை நான் பாதுகாக்க முடியா, உன் வேலையில் உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தில் உன்னை பாதுகாக்க அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர்கள் நீங்கள் எந்த பாதையில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் அவங்கள குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் மேலே தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேலே கை போடுவதில்லை. அதனால் உங்களை தீங்கு செய்ய யாராலும் முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறனால உங்களை பாதுகாக்க முடியாது. உங்கள் கூட இருக்கிறனால யாரும் உங்களை தொட முடியாது. என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், அதே இடத்துல கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத ஆண்டு நிரூபித்து காட்டுவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறார். எல்லா தீமைக்கு விலக்கி உங்களை தப்பி வைப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த காரியத்தை கொடுத்து அவங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை அவங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து ஆண்டவர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது. ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்யப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.